உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம், எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். சொரியாசிஸ் என்று ஒரு தோல் நோயை குறிப்பது வழக்கம். இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று அறிவியல் சொல்லுகிறது. இது ஒரு தீராத வியாதிகளிலே ஒன்றாக சொல்லப்பெற்று இதனுடைய இறுதியிலே சொரியாட்டிக் ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலி ஏற்படுவதற்கு இது வழிவகுக்கும் என்றும் மருத்துவம் சொல்லுகிறது. இந்த சொரியாசிஸ் என்கின்ற நோய்க்கு ஸ்டெராய்ட்ஸ், ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை கொடுப்பது வழக்கம். நம்முடைய உணவுக்கு பயன்படுத்துகின்ற அல்லியம் சாட்டிவம் என்கின்ற பூண்டு, கார்லிக், ஒரு அற்புதமான ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே அன்றாடம் 2 பச்சை பல் பூண்டு எடுத்து மென்று தின்றுவிட்டு சற்று இதமான தண்ணீரை பருகி வருகின்ற நிலையிலே இந்த சொரியாசிஸ் என்கின்ற நோயிலிருந்து நமக்கு விடுதலை எளிதாக கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த பூண்டு எண்ணெய், கார்லிக் ஆயில் கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த எண்ணெயை வாங்கி அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழையினுடைய விழுதோடு கலந்து உறவாடும்படி அதை குழைத்து எங்கெல்லாம் சொரியாசிஸ் என்கின்ற அரிப்பு நோய் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தடவி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்து விடுவதனாலே இந்த சொரியாசிஸ் என்கின்ற நோய்களிலே இருந்து நமக்கு நிச்சயமாக விரைவில் விடுதலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மருந்து மட்டும் அல்லாமல் இந்த சொரியாசிஸ் வந்தபோது பச்சை மிளகாய் போன்ற கார உணவுகளை தவிர்ப்பது, கடல் வாழ் உயிரினங்கள் அதாவது மீன், நண்டு போன்றவற்றை தவிர்ப்பது என்பது இந்த நோயிலே இருந்து மிக சீக்கிரத்திலே விடுதலை கிடைப்பதற்கு ஒரு வழியாகவும் அமையும் என்பதை இங்கே நினைவுறுத்த விரும்புகின்றேன். கோடை காலமாக இருந்தாலும் சரி, மழைக்காலமாக இருந்தாலும் சரி, அல்லது பருவ மாற்றம் ஏற்படுகின்ற இடைக்காலமாக இருந்தாலும் சரி, சளி பிடிப்பது, மூச்சு திணறல் ஏற்படுவது என்பது இயற்கையான ஒன்று. த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று RTI என்று ஆங்கிலத்திலே 3 எழுத்துகளிலே குறிப்பிடப்பெறுகின்ற ஒன்று. மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருத்தல், நுரையீரலிலே இருந்து காற்று வெளியேறுவதற்கோ அல்லது நுரையீரலுக்கு உட்புகுவதற்கோ இந்த சுவாச பாதையிலே தடை ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலையிலே க்ளவ் என்று சொல்லுகின்ற லவங்கம் ஒரு அற்புதமான பிராங்கோ டைலேட்டர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட மியூக்கோ ப்ரூலண்ட் டீகன்ஜஸ்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று சளியை கரைக்க வல்லது, சளியை உடைத்து வெளித்தள்ள வல்லது, சுவாச பாதையை அடைப்புகளை உடைத்து சீர் செய்ய வல்லது. இப்படிப்பட்ட இந்த க்ளவ் என்கின்ற லவங்கம் 1 அல்லது 2 எடுத்து மென்று தின்றுவிட்டு சற்று சுடுநீர் பருகுவது, அல்லது 2 லவங்கத்தை தேயிலையோடோ காஃபியோடோ சேர்த்து கொதிக்க வைத்து தீநீராகவோ காஃபியாகவோ அன்றாடம் 2 வேளை பருகுவது. இதனாலே சுவாச பாதையை பற்றிய அடைப்பு, சளி இவற்றிலே இருந்து நமக்கு வெகு விரைவிலே விடுதலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பழங்களிலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய கடைகளிலே நாம் பெறக்கூடிய ஒரு பழம் ஸ்ட்ராபெரி. மாங்காயை போல ஒரு உருவத்தை பெற்று
நல்ல சிவப்பு வண்ணத்தை பெற்றிருக்கிறது. மாங்காயை போலவே புளிப்பையும் இது பெற்றிருக்கிறது. விட்டமின் சி இதிலே அதிகமாக இருக்கிறது. ஒரு ஆரஞ்சு பழத்தை விட ஒரு ஸ்ட்ராபெரி பழத்திலே விட்டமின் சி மிகுதியாக இருக்கிறது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே லைகோபீன், பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகமாக பெற்றிருக்கிறது. ஒரு ஆன்டி கேன்சர் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை இந்த ஸ்ட்ராபெரி பெற்றிருக்கிறது. இதில் பொட்டாசியம் மிகுதியாக இருக்கிறது, மேங்கனீஸ் அதிகமாக இருக்கிறது, ஃபைபர் இதில் மிகுதியாக நார் சத்துவம் அதிகமாக இருக்கிறது, கொலாஜன் என்கின்ற சத்துவத்தை இது நமக்கு தருவதினாலே தோலுக்கு மென்மையையும் பளபளப்பையும் தருகிறது. ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே வயது முதிர்வை தடுத்து இளமையை தக்க வைக்கக்கூடிய உணவுகளிலே ஒன்றாக இந்த ஸ்ட்ராபெரி விளங்குகிறது. பொட்டாசியம் மிகுதியாக இருப்பதனாலே இது ஒரு வேசோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே செயல்பட்டு இந்த கார்டியாக் அரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இதய அடைப்பு வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒரு நல்மருந்தாக இது விளங்குகிறது. குருதி நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதில் இருக்கின்ற நார் சத்துவம் டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குவதாக இருந்து மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது, தோலுக்கு நலம் தருகிறது, கண் பார்வைக்கு கூர்மை தருகிறது, மூளையினுடைய சிறு நரம்புகளுக்கு பலம் தந்து த மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாகவும் இந்த ஸ்ட்ராபெரி பயன் தருகிறது. அன்பான நேயர்களே, இந்த ஸ்ட்ராபெரி எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு ஸ்ட்ராபெரி பழத்தை பயன்படுத்தி நீண்ட நாட்களாக ஆறாத புண்களை ஆற்றி அவற்றை கேன்சர் புண்களாக மாறாமல் தடுக்கக்கூடிய ஒரு பானம், வயிற்றில் உள்ள அல்சரை போக்கக்கூடிய ஒரு மருந்து, அதே போல நமக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து, கேன்சர் தடுப்பு மருந்தாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பானம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஸ்ட்ராபெரி பழங்கள், ஊற வைத்த பாதம் பருப்பு, தேங்காய், கற்கண்டு. பொதுவாக நம்ம ஸ்ட்ராபெரி பழத்தை மில்க் ஷேக்காவோ அல்லது ஐஸ்கிரீமாவோ எடுத்துப்போம். அப்படி மில்க் ஷேக்காவோ இல்லை ஐஸ்கிரீமாவோ எடுக்கும் பொழுது அதோட நிறைய பால் சேர்க்க வேண்டியது இருக்கும். பாலோட நம்ம ஸ்ட்ராபெரி பழங்களை சேர்த்து எடுக்கும் பொழுது நமக்கு வயிற்றுல அல்சர் இருந்ததுன்னா சில நேரம் அது ட்ரிகர் ஆகும். அதே போல் அசிடிட்டியும் அதிகப்படுத்தும், புளிச்ச ஏப்பம் வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம அந்த தேங்காய் பாலை பயன்படுத்தி ஸ்ட்ராபெரியோட மில்க் ஷேக் மாதிரி தயார் பண்ணோம்னா நெஞ்சு கரிச்சிட்டு எடுத்துட்டு வராது. புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் தேங்காய் இருக்கிறதுனால அது உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பானமாக இருக்கும். இது தயார் பண்ணுவதற்கு நம்ம ஸ்ட்ராபெரி பழங்கள், நன்கு கனிந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் ஒரு 2 பழங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிச்சோம்னா போதும். கேன்சர் நோயாளிகளுக்கு தொடர்ந்து நம்ம இதை கொடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ரெக்கவரி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நன்கு கனிந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த சுவையாக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரியில் அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி மிக அதிக அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட 20% மேலே இருக்கிறதுனால இதோட வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அந்த மெயினாக அந்த விட்டமின் சி தான் காரணம். அதே போல் கொலாஜன் ஃபார்மேஷன், புண்கள் ஆறுவதற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அந்த கொலாஜன் ஃபார்மேஷன் இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ராபெரி நமக்கு புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்குது. சீக்கிரமாக புண்கள் ஆறும். நம்ம பாதம் ஊற வச்சிருக்கோம். தேங்காய் துருவிட்டு பாதமையும் தேங்காவையும் சேர்த்து பால் எடுத்து வச்சிருக்கோம். பாதமும் தேங்காயும் சேர்ந்த இந்த பாலை நம்ம இதில் விட்டுக்கலாம். இதோட கற்கண்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு சேர்க்காம டைரக்டாவே எடுக்கலாம். ஸ்ட்ராபெரி பழத்துலயும் அந்த தேங்காயிலையும் இருக்கக்கூடிய இனிப்பே போதுமானதா இருக்கும். கொஞ்சம் கற்கண்டு, பனங்கற்கண்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நெஞ்சு கரிக்காமல் இருக்கும். நம்ம இதோட கொஞ்சம் குடிக்கிற தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம்.
இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறத்துக்கு அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்னு சொல்லக்கூடிய ஃபீனால்ஸ் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த பானம் இப்போ தயாராயிடுச்சு. ஸ்ட்ராபெரி பழங்கள், தேங்காய்பால், பாதம் பருப்பு மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த பானம் தினமும் பருகிட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், ஆறாத புண்களை கேன்சர் புண்களாக மாறாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும், அதே போல உடலுக்கு இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஸ்ட்ராபெரி என்கின்ற பழம் சிஎன்எஸ் என்று 3 எழுத்துக்களிலே சொல்லப்பெறுகின்ற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்கின்ற மத்திய நரம்பு மண்டலத்துக்கு பலம் தந்து நம்முடைய செயல்பாடுகளை சீர் செய்கிறது. குறிப்பாக ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மறதி, அல்சிமர் என்கின்ற பிரச்சனையிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக திகழ்கிறது. நார்ச்சத்துவம் வயிற்று கோளாறுகளை வேறிருக்கிறது. அதோடு கூட 2ஆம் நிலை சர்க்கரை, த டைப் 2 டயாபெட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற 2ஆம் நிலை சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உணவும் மருந்துமாகி பயன் தருகிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது, தோலுக்கு நலம் தருகிறது, கண் பார்வைக்கு கூர்மை செய்கிறது. இந்த இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை இது தரக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்ற இந்த ஸ்ட்ராபெரியோடு அல்மாண்ட் என்று சொல்லக்கூடிய பாதம் பருப்பு சேர்கின்ற பொழுது அதனுடைய மருத்துவ குணங்கள் மிகுதியாகிறது. மேலும் தேங்காய், கோகனட் என்று சொல்லக்கூடிய தேங்காய் புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையது. புரத சத்துவத்தை அது மிகுதியாக பெற்றிருக்கிறது. இந்த வகையிலே பாதமும் தேங்காயும் ஸ்ட்ராபெரியோடு சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான மருந்தாகி தோலுக்கு பலத்தை தருகிறது, நலத்தை தருகிறது. உடல் நலத்தை பேணி காப்பதற்கு அது உற்ற துணையாக இருந்து உணவும் மருந்தாக விளங்குகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஸ்ட்ராபெரி அழகான ஒரு பழம் எப்படி ஒரு அருமையான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.